நன்றி சொல்றதுன்னு தெரியல. தமிழ் பண்பாடு வழியா எங்கள் அம்மா அப்பா என்னோட குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு மேலே அவ்வளோ பேர் நிறைய நல்ல விஷயங்கள் என்னை பற்றி சொல்கிறாங்க. அது வந்து உங்களால் தான். நான் நாமளாக தான் லைஃப் லிவ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு எதுவும் பெருசாக செய்கிற மாதிரி இல்லை, அது நீங்கள் வளர்த்துட்டது தான். ஸோ அதுக்காக நன்றி. என்னோடய ஒய்ஃபுக்கு நன்றி. அவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணுவேன். ஒரு படம் முடிக்கிறதுக்கு வேறு முடிய வளர்த்துக்கிட்டு 1 மணி நேரம் ஆச்சு முடிய வழக்கு எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நிறைய கஷ்டங்கள். அதுக்கு வந்து ஃபேமிலி பெரிய சப்போர்ட். ஸோ அவங்க ஃபஸ்ட் நன்றி. என்னோட ப்ரொடியூசர்ஸ் மேஜிக் ஃப்ரேம்ஸ், ராதிகா ஆண்டி, சரத் அங்கிள் அண்ட் பிரதர் லிஸ்டன், தேங்க்யூ. எனக்கு வந்து ஒரு நல்ல டைரக்டர் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்க, விஜய் சார். அண்ட் விஜய் சார் வந்தாலே அவரோட பேக்கேஜாக நல்ல டெக்னீஷியன்ஸ் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஜிவி, தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல் மியூசிக். எனக்கு வந்து நிறையா மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுங்கிற ஒரு ஆசை ரொம்ப இருக்குது. ஸோ அந்த விதத்தில் யூஆர் தி 4th மியூசிக் டைரக்டர் ஐம் ஒர்க்கிங் வித். ஐம் ஸோ ஹாப்பி. ஒவ்வொரு படமும் நடிக்கும் போது அந்த படத்தில் இருக்கிற அனைத்து டெக்னீஷியனுக்கும் அது வந்து ஒரு பெஸ்ட் படமாக இருக்கணும்னு நான் விரும்பி செய்வேன். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து நிச்சயம் நம்மளை வந்து கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த விதத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்க போது கூட வேலை செஞ்சுருக்கேன் நீரவ் சாரோட. அண்ட் இந்த படத்தில் அவரே நான் கேமராவில் கேப்சர் பண்ணது எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல டீமை சேர்த்து எடுத்துகிட்டு வந்தீங்க. அதே நேரத்தில் கீர்த்தி அண்ட் நவ்தீப், சச் வண்டர்ஃபுல் பீப்புள் டு ஒர்க் வித். நாங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஜெல் ஆனோம். அதாவது திருப்பியும் விஜய் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்கிறோம். கொச்சினில் ஷூட் பண்ணோம், சென்னையில் ஷூட் பண்ணோம். செட்டு மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஜீவா, அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி, பாலாஜி, மிர்ச்சி, அஜய் அண்ட் சுதர்ஷனா, அதித்தி, இவங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் எல்லாமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. ஒரு படம் செய்யும் போது ஒவ்வொருத்தருக்கும் அதே ஒரு நல்ல ஃபீலிங், ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் இருந்து அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லைன்னா ஒரு வேலையை சரியாக முடிக்க முடியாது. அவங்க எல்லாத்துக்குமே அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். அண்ட் இதில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த விதத்தில் சதீஷ், தேங்க்யூ ஸோ மச். காலேஜ் சாங் நீங்கள் செஞ்சீங்க, ஹேட் ஃபன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்டெப்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கேரக்டர் ஏற்ற மாதிரி. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் செல்வா மாஸ்டர், ஸ்டண்ட் மாஸ்டர், நான் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அடிப்படாமல் பார்த்துக்கிட்டாலே பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் அவங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷம் கை காலெலாம் தூக்க முடியாமல் இருந்தேன். அது புரிஞ்சுக்கிட்டு செஞ்சாங்கன்னாவே எனக்குமான திருப்தி. மென்டலி வெரி ஈஸி டு டூ திங்ஸ். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறாங்க. டீமாக நிறைய பேர் இருக்காங்க அந்த படத்தில். நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து புது ஆர்டிஸ்ட்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு விஜய் சார் வந்து வேலை வாங்கியிருக்காரு. ஸோ விஜய் சார், தேங்க்ஸ் அகேன். இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ. ஒரு டென்ஷனே இல்லாமல் ஒரு படம் செஞ்சலாம் இந்த படம் தான் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் டென்ஷனாக வரும்போது நான் பயந்துடுவேன். ஆனால் அதே நேரத்தில் பொறுமைக்கு வந்து டெஃபினேஷன் தேனா அவங்களோட பேர் தான் இருக்கும் டிக்ஷனரியில். அவ்வளோ பொறுமையாக இந்த வரைக்கும் யாருமே நான் பார்த்ததில்லை. பட் அந்த பொறுமையிலையும் அவ்வளோ அழகாக வேலை வாங்கினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படம் எந்த அளவுக்கு நாங்கள் இங்கே பாசிட்டிவாக பேசணுமோ அந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு படம். ஸோ ஐ திங்க் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் பற்றி பேசிட்டேன். எனக்கு இந்த வளர்ச்சி கொடுத்த அனைத்து ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர் சார், சரவணன் சார், இந்த ஃபஸ்ட் டைம் டைரக்டர் ஆனந்த் சங்கர், அதுக்கப்புறம் கௌரவ் அண்ட் எலின் சார், அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். படிப்படியாக தான் ஏறி வரேன். ஒவ்வொருத்தரோடையும் நல்ல படமாக கொடுக்கணும்னு மனசில் வச்சுருக்கேன். அதே மாதிரி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எப்பவுமே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச்.